अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। सुरेशः शरणं शर्म विश्वरेता प्रजाभवः आह संवत्सरो व्यालय प्रत्यय सर्वदर्शनः. பகவான் சர்வலோக சரண்யன், சர்வ பிரபஞ்சத்துக்கும் உற்பத்தி ஸ்திதி லய கர்த்தா அப்படி இருக்கிற பரமாத்மாவனுடைய திருநாமங்கள். இந்த நாமங்கள் காதால கேட்டாலோ அதனுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணினாலோ நமக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் சொல்லும் பொழுது தானி வட்சாமி பூதையே அப்படின்னு பூதின்னா ஐஸ்வர்யம்னு அர்த்தம். அதோட இல்ல ஆத்ம சாந்தியும் கிடைக்கும், மனசாந்தியும் கிடைக்கும். அப்படிப்பட்டதான நாமாக்கள்ல 23வது ஸ்லோகம் 85வது நாம சுரேஷா அப்படிங்கிற நாம பார்த்தோம். சுராணாம் தேவானாம் ஈசா, தேவதைகளுக்கெல்லாம் அதிபதி. தேவதைகளுக்கெல்லாம் அதிபதினு சொன்னா மனுஷால் எப்படியோ அப்படி கந்தர்வாள், யக்ஷால், கிங்கனால் அப்படியே அநேக ஜாதிகள் இருக்கு. அதுல தேவதைகள்னு சில பேர். அந்த தேவதைகள்ல பலவிதம். ஆதான தேவாள்னு ஒருத்தர், கர்ம தேவாள்னு சில பேர். சில பேர் நம்ம இந்த ஊர்ல இருந்து யஜ்ஞயாகாதிகள்லாம் அனுஷ்டானம் பண்ணி அதனால தேவலோகத்துக்கு போய் அங்க தேவலோகத்துல வாழ்ந்து கொண்டிருக்க. அவ அந்த லோகத்துல எத்தனை நாள் இருக்க முடியுமோ அத்தனை நாள் இருக்க. அது கிரைட்டீரியன் என்ன அப்படின்னு கேட்டா, அவ பண்ணினதான புண்ணியம். ஒரு யாகம் பண்ணினாடா, 10 யாகம் பண்ணினாடா, எந்த ஸ்ரத்தையோட பண்ணினா, இவைகள் அதுக்கு தக்கவாற கர்மபலத்துக்கு தக்கவாற அவ தேவலோகத்துல வசிக்கிற. பிறகு தீனே புண்ணியே மத்திய லோகம் விசந்தி, அந்த புண்ணியமானது குறைஞ்சதுமே மறுபடியும் மானிட பிரிவை அடைகிறார்கள். இந்த மானிட பிரிவை அடைந்து மறுபடியும் என்ன பண்றா, மறுபடியும் யஜ்ஞயாகாதிகளை பண்ணிட்டு அதனால மறுபடியும் சொர்க்க லோகத்துக்கு வர. இப்படி ஒரு செட். இன்னும் சில பேர் உயர்ந்ததான கர்மாக்களை போன பிறவையிலேயே பண்ணி அந்த கர்ம பலமாக சொர்க்கலோகத்திலேயே பிறக்கும் பொழுதே, சொர்க்கலோகம் உண்டாகும் பொழுதே தேவதைகளா பிறக்கிறார். அவன் அந்த தேவலோகம் இருக்கிற பர்யந்தம் இருக்கா, அதுக்கப்புறம் திரும்பி வந்துடுற அவளும். ஏன் சுவாமின்னார், ஸ்வர்காதி லோகங்கள்ல இந்த ஊர்ல இருக்கிற மாதிரி வேதாந்த சிரவணாதிகள் கிடையாது. இந்த ஊர்ல தான் எல்லாத்துக்கும் வசதி, மானிட பிறவியா இருந்தா தான் எல்லாத்துக்கும் வசதி. அந்த ஊர்ல இப்படிப்பட்டதான வேதாந்தங்களோ மற்ற விஷயங்களோ கிடையாது. யஜ்ஞயாகாதிகள் பண்ணணும்னாலும் பகவன் நாமாவை கேட்கணுமேனாலும் தேவலோகாதிகள்லயே வசதி கிடையாது. ஸோ அவ என்ன பண்ண, அவ அதோட இல்லாம அவளுக்கு எப்பொழுதுமே அவளுடைய மனசு தாம் பண்ணிதான கர்மாக்கள், அந்த கர்மாவனுடைய பலம், அதை எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னே அவளுடைய மனசு அந்த பக்கமே போறதுனால அவளுக்கு வைராக்கியம் கிடைக்கிறது கஷ்டம். எப்பொழுது வைராக்கியம் இல்லையோ அப்பொழுது வேதாந்தங்களை எல்லாம் கேட்க முடியாது. கேட்க முடியாதுன்னு சொன்னா அதுக்கு வர முக்தி இல்லை. ஆகையால் அவ திரும்பி வரா. ஆனா அந்த தேவதைகளுக்கெல்லாம் வாழ்க்கையில மனுஷியாளுக்கு எப்படி கஷ்டம் வருதோ அப்படி தேவதைகளுக்கும் வரலாம். ராட்சசாதிகள்னால பயம் வரலாம். அதே போல நமக்கும் இந்த சொர்க்கலோகமும் ஒரு நாள் அழிந்து விடுமோ என்ற பயம் வரலாம். இப்படிப்பட்டதான பயங்கள்லாம் போறதுக்கு அவளுக்கும் ஒருவர் இருக்கணுமோ இல்லையா? அப்படி இருக்கிறவா சுரேஷா, தேவதைகளுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கிறவர். தேவானாம் ஈஸ்வரா சுரேஷா. அப்புறம்
இப்ப சுராணாம் ஈஸ்வரஹா சுரேசஹா அப்படின்னு அர்த்தம் பாரு. சுரேசஹா அப்படின்னு ராதாத்து இருக்க அது சு எனக்கூடியதான பிரிபிக்ஸ் உபபதத்தோட கூடினது. அப்பொழுது சோபன தாத்திருணாம் ஈசா ரை ரைன தனம்னு அந்த பணத்தை கொடுக்கிறவாள்லாம் இருக்காளா இல்லையா அவளுக்கெல்லாம் ரொம்ப உயர்ந்தவரா இருக்கிறார். சோபன தாத்திருணாம் எல்லோரையும் கொடுக்கக்கூடியவாளுக்கு அந்த தானம் பண்ணக்கூடியவாளுக்கு அவளை நல்லது கொடுக்கக்கூடியதாக இருக்கார். ராதேர்தா தொப்பராயணம் பகவானுடைய லட்சணம் பிரதாரண்யத்தில் சொல்லும் பொழுது அன்னாதோ வசுதானோ விந்ததே வசு ஏவம் வேதா அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் என்ன ராதேர் தாது பராயணம். தாது ராதி பணத்தை யார் நிறைய தானம் பண்றாளோ அவளுக்கெல்லாம் பராயணம் அவளுக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கிறவர். அப்படி தானம் பண்றவாளுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கிறார் அப்படின்னு ரெண்டு அர்த்தம். அதற்கு மேல அடுத்ததான நாம சரணம். இந்த சரணம்ங்கிறது நமக்கு சாதாரணமா அப்பப்ப கேள்விப்பட்டிருக்கோம். சரணம் என்றால் நாம் அடைக்கலம் போறது. வாழ்க்கையில ஏதாவது கட்டம் வந்தது என்னால் என்னை காப்பாத்து அப்படின்னு பகவான் இடத்துல நம்ம போறோம். சாதாரணமாக லோகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம், யார உயர்ந்தவாளா இருக்காளோ அவளுல சரணம் அடைகிறார். ஆனா எல்லோருக்கும் சரணமா இருக்கிறவர் பகவான். இந்த பக்தாள் இடத்துல அவர் எப்பொழுதுமே சித்தமா இருக்கார் காப்பாற்றுவதற்கு. அந்த பக்தாளை ஆட்கொள்வது என்கிறது அவர் எப்பொழுதும் பண்ணக்கூடியதான ஒரு உயர்ந்ததான ஒரு கர்மம். இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான வாய்ப்புகளும் போன பிறகு வேற வழியே இல்லைங்கிற சந்தர்ப்பம் வரப்பதான் சாதாரணமாக ஒரு மனிதன் பகவான சரணாகதி அடையலாம். இந்த சரணாகதிங்கிற தத்துவம் ரொம்ப பேருக்கு தெரியாது. சரணாகதின்னு சொன்னா நான் உங்களை அடைக்கலம் அடைகிறேன் அப்படின்னு வாயால சொல்றது இல்லை. வாக்குனாலையும் மனத்தினாலையும் புத்தியினாலையும் சரீரத்தினாலையும் பகவான் நீயே தவிர வேற வழி இல்லை என்று அடைந்தது. நம்மளுடைய அகங்காரத்தை நம்மளால இது மேல முடியாது எனக்கூடியதான தீர்மானமான எண்ணம் வந்த பிறகு பகவான் அடையும். வேற யாராலையும் காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு இக்கட்டான சந்தர்ப்பம். அப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்துல டோட்டல் சர்வீஸ் அந்த பகவான்ல முழுமையாக தன்னை விட்டுறோம். இப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாயால சொல்றோம் நான் நீங்க தான் ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற நமஸ்காரம் பண்ணும் பொழுதே நான் நமஸ்காரம் பண்றேங்கிற எண்ணத்தோட தான் நமஸ்காரம். அங்கேயும் அகங்காரம் இருக்கு. அகங்காரத்தை சரணாகதி பண்ணல நீங்க. அதனால இந்த சரணாகதிங்கிற ஒரு தத்துவம் எல்லாவற்றையும் பகவானுக்கு கொடுத்துருவீங்க. அதான் சொல்லும் பொழுது ரட்சிஷ்யதி விஸ்வாசா ஆத்ம நிஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி ஆனுகூல்யஸ்ய சம்பத்தி பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். அந்த சரணாகதிக்கே இப்படி லட்சணங்கள்லாம் உண்டு. நமக்கு அனுகூலம் வரணும், பிரதிகூலம் நம்மளை விட்டு போகணும். ரட்சிஷ்யதி விஸ்வாசா போக்திருத்வ வரணம் ததா. இவர் ஒருவர் தான் என்னை காப்பாற்ற முடியும், வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது எனக்கூடியதான தீர்மானமான நம்பிக்கை. ஆத்ம நிஷேப தன்னை முழுமையாக ஒரு இடத்துல ஒப்படைத்தல். ஒப்படைத்த பிறகு நான் பகவான் இடத்துல சரணாகதி பண்ணினேன், பகவான் ஒன்றும் பண்ணாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லப்படாது. அவர் இடத்துல உங்களை டோட்டலா கொடுத்தார். இது மேல நம்பணும். கார்பண்ணே நான் கிருபணனாக இருக்கேன், தீனனாக இருக்கேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருக்கணும். இப்படி இருந்தால் அதுக்கு சரணாகதின்னு பேர். அப்படி 6 விதமான அங்கங்கள் சரணாகதி. இப்படி சரணாகதி அடைஞ்சவாளை எல்லோரையும் காப்பாற்றினவர் பகவான். சரணாகதி அடைந்தவர்கள் யார் யாரு? விபீஷணன் சரணாகதி அடைஞ்சிருக்கார், கஜேந்திரன் சரணாகதி அடைஞ்சிருக்கார், திரௌபதி அம்மா சரணாகதி அடைஞ்சிருக்கார். மற்றவாள்லாம் பக்தர், குந்தியோ பீஷ்மாச்சாரியரோ மற்றவர்கள் எல்லோரும் பக்தா தான். ஆனா இக்கட்டான சந்தர்ப்பம் வரும் பொழுது வேற யாராலையும் கவனிக்க முடியாதுங்கிற சந்தர்ப்பத்துல வந்து சேர்ந்தவா இவா 3 பேர். அதனாலதான் சரணாகதியில சரணம்னு சொன்ன பகவான தான் ராமனைத்தான் சொல்றது பழக்கம். விபீஷணன் எல்லாவற்றையும் விட்டார். பிறந்தண்ணில இருந்து ராஜபோகங்கள். அண்ணா எல்லோரையும் ஜெயித்தவர்.
அண்ணாவனுடைய பையன் இருக்கானே இந்திரனையே ஜெயித்தவன் மேகநாதன் பேர். அவன் பிறக்கும் பொழுது சத்தம் பண்ணினானா குழந்தை அழுதா மாதிரி. அந்த மேகங்கள் சத்தம் போடுறது பாருங்க இடிக்கும் பொழுது அது போல சத்தம் போட்டானா. ஆகையால் அவனுக்கு மேகநாதன் பேர். அவன் யுத்தத்துல இந்திரனை ஜெயித்ததுனால அவனுக்கு இந்திரஜித் அப்படின்னு பேர். இந்திரனையே ஜெயித்தான். அப்படிப்பட்டதான குடும்பம் அங்கேதான் இருக்க. ஆகையால் அப்படி சகல வசதிகளோட எல்லா வசதியா இருந்ததான அந்த விபீஷணன் சீதாதேவிய ராவணன் எடுத்துன்னு வந்தாங்கிற ஒரு அபிப்பிராயத்துல இது தப்புங்கிற காரியத்தினால ராவணனுக்கு அட்வைஸ் பண்ணினான். அதோட மட்டுமல்ல அனுமார் லங்கை முழுக்க வந்து எல்லாத்தையும் துவம்சம் பண்ணின சமயத்துல துவம்சம் பண்றதுன்னு எப்படி சைனியத்தை துவம்சம் பண்றது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடியதான ராட்சசாளுக்கு மனசு உடையும்படி பண்ணிவிட்டார். என்ன பண்ணினார்? ஜெயத்யதி பலோ ராம லக்ஷ்மணஸ்ய மகாபல ராஜா ஜெயதி சுக்ரீவ ராகவேணாபிபாலிதா அப்படின்னு சொல்ற. எம் போல ஆயிரக்கணக்கான குரங்குகள் அங்க இருக்கு சுக்ரீவன்கிட்டங்கிற. அப்படி இருக்கா? வருங்க இவர் ஒருத்தர் தான், ஒரு அனுமார் தான் பார்க்க முடியும், வேற யாருமே கிடையாது. எல்லாரை விட பலசாலி அனுமார் தான். அதனால்தான் ராமன் அவரை சூஸ் பண்ணி அங்குடி இயக்கம் அவருக்கு கொடுத்து கொண்டு போய் கொடுன்னு சொன்னார். ராமனுக்கு தெரியும், நமக்கும் தெரிகிறது அங்க சைன்யத்துல அனுமார் தான் ரொம்ப பெரியவர் அப்படின்னு. ஆனா அனுமார் என்ன சொல்றார்? எல்லாரை விட ரொம்ப தாசனுங்கிறார், தன்னை ராமதாசன்கிறார். எம் போல பல குரங்குகள் இங்க வரப்போறா, வந்து லங்கையெல்லாம் சின்ன பின்னம் பண்ண போறா அப்படின்னு அவளிடத்துல தண்டோரா போட்டார். ஞாபகம் வச்சிருந்தா அவளுடைய மனசெல்லாம் என்ன ஆயிடுது பாருங்க. ராட்சதாளுக்கு ஒரு குரங்கு வந்ததுனாலேயே பாதி சைன்யம் போயிடுது. அப்படி இருக்கும் பொழுது இப்படி சொல்லியிருக்கார். அப்படி இருக்கக்கூடியதான அனுமார அவரை கொல்லணும்னு ராவணன் சொல்லும் பொழுது கொல்லப்படாது. தூதவத்யா விகர்ஹிதா, தூதன் வந்தா ஏன்னா அந்த தூதரை சொல்றது வழக்கம் இல்லை, சம்பிரதாயம் இல்லை அப்படின்னு தர்மத்தையும் சொன்னார். இவ்வளவு சொன்னவரை அப்ப ஒத்துண்டா ராவணன். ஆனா கடைசியில சீதாதேவியை கொடுத்துதான் ஆகணும்னு சொன்னா நிக்கல. ஏன்னா இந்த சீதாதேவின்னு இருக்காளே, நீ என்னமோ நினைச்சிருக்க சாதாரண பெண் இல்லப்பா, அவள் பஞ்சாத்தியாம் பர்ணகீம் 5 தலை பாம்புது, இது வம்சத்தையே அழிச்சு விடும் அப்படின்னு சொன்னார். கேட்கல. கேட்காதனால என்ன ஆயிடுது, அவரை விட்டு வர வேண்டியதான சூழ்நிலை வந்து 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிளம்பி வந்திருக்கான். ஆகாசத்துல நிக்கிறார். எல்லாத்தையும் விட்டு வந்தார். ராஜ்யத்தை விட்டாச்சு, பணத்தை விட்டாச்சு, வீட்டுல இருக்கிற எல்லா வசதிகளையும் விட்டாச்சு. இதனால நமக்கு ஒண்ணும் வேண்டான்னு ராமன் தான் சரணம்னு வந்திருக்கான். அது பார்க்கணும். சாதாரண நம்ம பேங்க்ல எப்படி போட்டு வச்சிருப்போம், நம்ம ரிட்டையர் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம காசு இருக்கு, காசு இருந்தா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாலும். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு கிடைச்சது காசு இருக்கணும் அபிப்பிராயத்துல அதற்கு பின்னால ஏதோ ஒரு பேக்கப்னு வச்சுக்கிறானோ இல்லையா? ஒன்றும் கிடையாது, சர்வத்தையும் விட்டார். வேற வழியே கிடையாது. எனக்கு சரணம்னா பகவான் ஒருவர் தான் சரணம்னு ஆகாசத்தை வந்து நிற்கிறாங்க. ஸ்ரீராம சரணம் மமா. அப்பொழுது பகவான் ராமச்சந்திரமூர்த்தி எல்லோரையும் பார்த்து கேட்கிறார், இவர் சேர்த்துக்கலாமா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒபினியன் சொல்றார். ஆனா அனுமார் அப்பவும் கேட்கிறார். அனுமார் சொன்னார், சீதாதேவி சொல்லியிருக்கார், அவர் ஒருத்தர் தான் லங்கையில நல்லவர் அவர் சொல்லிவிட்டு ஒபினியன் சொல்லலை. அவர் இனிமேல உங்க இஷ்டம், என்னுடைய விஷயம் தெரிஞ்சது சொன்னேன். அப்பொழுது ராமன் சகருதேவ பிரபன்னாய தவாஸ்மி சிதயாச்சதே அபயம் சர்வபூதேப்ய ததாம்யேதத்வ்ரதம் மமா அப்படின்னு ஒரு தரம் நான் சரணம்னு யார் மனசால நினைக்கிறாளோ அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது ராமனுடைய விரதம் அப்படின்னு சொல்லி அவரையும் சேர்த்துட்டேன். சேர்த்துக்கிறது இல்ல, பிறகு யுத்தத்துல அவரும் எல்லாரோடையும் சகாயம் பண்ணினார். இப்படி சர்வத்தையும் விட்டு தன்னோட சேர்த்துட்டார். பார்த்தா இதான் சரணம். இது ஒரு சரணம். 2வது சரணம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் கஜேந்திரனுடைய உபாசியம். அந்த கஜேந்திரனானவர் காட்டுல ஆயிரக்கணக்கான மனைவிகளோடு இருந்துருக்கார். எல்லா பெண் யானைகளுக்கும் அவர் காத்துக்கார். அப்படி விசேஷமாக இருந்திருக்கார். ஒரு நாளைக்கு ஆனந்தமா ஸ்நானம் பண்ணணும்னு வந்திருக்கார். இந்த யானை ஸ்நானம் பண்றது பத்தில அது அவ்வளவு சுலபம் இல்லை. அது பாட்டுக்கு மணிக்கணக்கா ஸ்நானம் பண்ணும்.
அது நதியில போய் அந்த ஜலத்தை உறிஞ்சு இன்னொரு யானை மேல ஊத்துறது. இப்படித்தான் பண்ணி இப்படி வெகு நேரமா பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு சமயத்துல இந்த யானையினுடைய காலை ஒரு முதலையை பிடிச்சிடுறது விடலை. அந்த முதலைக்கு என்னென்ன ஆனபலம்னு பேர். அது ஜலத்துல இருக்குமே ஏன்னா அதுக்கு அவ்வளவு பவர். அது வெளியில வந்து நாய் கொதறி தள்ளிவிடுவது ஞாபகம். அது அங்க இருக்குமே ஏனால் அது அவ்வளவு பலம். அது அப்படி பகவானுடைய சிருஷ்டி. அது என்ன ஆயிடுது, அந்த முதலையானது பிடிச்சதுமே இது அதோட இழுக்கிறது, அது உள்ள இழுக்கிறது. இப்படியே ரொம்ப நேரம் அத்தனை யானைகளும் வந்து பின்னால வாழை பிடிச்சுன்னு இந்த யானை இழுக்கிறதாம். ஆனா யாராலையும் முடியல. அப்படி காலம் சரியா இல்லைன்னு எதுவும் உபயோகப்படாது. ஞாபகம் நமக்கு அந்த சமயம் இருக்குமே ஆனால் அப்ப எல்லாம் உபயோகப்படுது. சமயம் சரியா இல்லைன்னா யாரு எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. என் நேரம் பக்கத்து உட்காந்து அழுவா பாவம். ஒரு வாரம் இருந்தா 2 வாரம் இருந்தா அப்புறம் எனக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு ஆட்டை கவனிக்கணும்னு ஒவ்வொருத்தரா நழுவிட்டேன். கடைசியில ஒத்தரா தான் நிக்கிறேன். அந்த ஒத்தரா இருக்கும் பொழுது சரீரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான சக்தியும் குறைஞ்சு போயிடுது. தான் ராஜாவா இருந்தார், இவ்வளவு பரிவாரத்தோட வந்தார், பரிவாரங்களை எல்லாரையும் காப்பாற்றி கொண்டு வந்தார். அப்படிப்பட்டதான பரிவாரங்கள் எல்லாம் விட்டு போச்சு. தன் கரைக்கு வர முடியல. இப்ப கரைக்கு வந்தேனால் அதுக்கு பிறகு ஏதோ போறோம், படம் சம்பாதிக்கணும், சௌக்கியமா இருக்கணும், ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப நாளா இந்த யானையோட முதலையோட சண்டை போட்டு போட்டு உடம்புல இருக்கக்கூடியதான சக்தி எல்லாம் போயிடுது. இப்ப யாரு காப்பாற்றுவா சொல்லுங்க? காப்பாத்துறதுக்குன்னு வரவா இருக்கக்கூடியதான எல்லோருமே கைவிட்டு போயாச்சு. அந்த சந்தர்ப்பத்துல ஏகாக்கியா இருந்து கொண்டு அந்த முதலையோட மல்லு கட்டி சண்டை போட்டு இழுத்துட்டே இருக்கக்கூடியவர் கடைசியில அவருக்கு ஞானம். இவாளை எல்லாம் பண்ணி என்ன லாபம்? இந்த உலகத்தை படைச்சுதான் அந்த பரம்பொருள் இருக்காரு, அவரை நம்ம தியானம் பண்ணணும். இப்ப காப்பாற்றணுமேயானால் அவரால் தான் காப்பாற்ற முடியும். எப்படிப்பட்டதான ஒரு நிலைப்பாடு, வேற யாரும் காப்பாற்ற முடியாது, இவரொத்தரால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த பகவான தியானம் பண்ணார். ஓம் நமோ பகவதே தஸ்மை எதையே தத்விராகம் புராணாய ஆதிபீஜாய பரேசாயாபிதீமஹி. ஓம் நமோ பகவதே தஸ்மை. பகவான் அவர் தான் சொல்லலாமா? என்ன சாட்டுண்ய பரிபூர்ணமா இருக்கிறவர். எதையே தச்சிதாத்மகம், எவரிடத்திலிருந்து இந்த உலகங்கள் எல்லாம் உண்டாச்சோ, சகல ஜகத்தும் யாரிடத்துல இருந்துண்டாச்சோ, புருஷாய ஆதிபீஜாய, அவருக்கு புருஷன். பூர்ணத்வாத் புருஷா, சர்வலோகம் வியாபகமா இருக்கிறதுனால அவருக்கு புருஷன் சொல்றது. ஆதிபீஜாய பரேஷாயாபிதீமஹி நம ஆத்ம பிரதீபாய சாட்சிணே பரமாத்மனே. மனசுல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு எண்ணங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், பரமாத்மா வடிவமாக இருந்து கொண்டு. நமோ கிராம் விதூராய மனசேதசாமதி. கிராம் விதூராய, உபனிஷத்துகளோ வேதங்களோ அவரை சொல்லாது, அந்த சப்தத்துக்கே அப்பாற்பட்டவரா இருக்கார். அப்படிப்பட்டவர் மனசேதசாமதி, மனசு புத்தி இவைகள் எதையும் அவரை அடைய முடியாது. ஏதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாதா. அப்படி சபையின தேவாசுர மத்தியதிங்கே நஸ்ரீ நகண்டோ நபுமன்ன ஜந்து. அவனை ஆணுன்னு சொல்வேனா, பெண்ணுன்னு சொல்வானா, இல்ல தேவர்னு சொல்வேனா, ராட்சசன்னு சொல்வானா? எல்லா இடத்துலயும் இருக்காரு, எல்லோருடைய இதுல இருக்கக்கூடியதான அவரை நான் எப்படி சொல்வேன்? நாயம் குண கர்மனசன்னு குணம் என்றோ கிரி என்றோ சத்தென்றோ அசத்தென்றோ சொல்ல முடியாது. நிஷேதசேஷோ ஜெயதாதசேஷா. உபனிஷத்துகள்லாம் நேதி நேதி நக்கியன்யஸ்மாதி தினேத்யன்யத் பரமஸ்தி அசப்தமஸ்பர்சமரூபமவ்யயம் ததா அரசம் நித்யமகந்தவச்சயத். இது வெளுப்பில்லை, கடுப்பில்லை, நீளமில்லை, குட்டை இல்லை, இப்படின்னு இல்லை இல்லை என்று தள்ளின பிறகு எது மிஞ்சி நெஞ்சு நிக்கிறதோ அதான் நிஷேதசேஷோ ஜெயதாதசேஷா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி பிரபன்ன பாலாய துரந்த சக்தயே கஜிந்திரியாண மனவப்பியவத்மனே. பிரபன்ன பாலாய, யாரு சரணாகதி அடையிறாளோ அவளை நிச்சயமா காப்பாத்துற வருவார். அந்த தத்துவம் என்னன்னு புரியல, அது ஆடா பெண்ணா மனுஷனா தேவனா ஒன்னும் புரியல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுட்டு இருக்கேன். பிரபன்ன பாலாய துரந்த சக்தையே, அவளுடைய சக்தியினுடைய முடிவு எவ்வளவு இருக்குன்னு தெரியல. அனந்த சக்தி பரமேஸ்வரஸ்யா அப்படின்னு அவருடைய அளவில்லாதான ஒரு சக்தி உள்ளவர்
பிரபன்ன பாலாய யார பிரபத்தி பண்ணுவாளோ இந்த சரணம்ங்கிற பதத்தை பிரபன்ன பாலாய துரந்த சக்தையே கதிந்திரியாளாம் அனவப்பியவர்மனே. இந்த புலன்கள்லாம் இருக்கு பாருங்க, கண்ணு காது மூக்கு நாக்க வச்சுட்டு இவன் இந்த மனுஷன் என்னென்னமோ பண்ணலான்னு பாக்குறாரு. தெரியுமா, இன்னொரு உலகத்தையே நான் பார்ப்பேங்கிறான். ஆனா இந்த புலன்கள் எல்லாம் அங்க ஒண்ணும் வேலை செய்யாது. கதிந்திரியாளாம் அனவப்பிய சக்தையே அவத்மனே அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணும்போது பகவான் இத கேட்டாரா என்ன? பிரபன்ன பாலாய துரந்த சக்தையே. இந்த பிரபன்ன பாலாயன்னு கேட்டார். ஆர்த்திஹரணாய மனுஷனுக்கு கட்டம் வரும் பொழுது நிச்சயமாக கட்டத்தை போக்குபவரே அப்படின்னாரே, நான் ஓடி போக வேண்டாமா? அடுத்த கடம் இங்க இருந்து கிளம்பிடுறேன். அவர் வரும் பொழுது அவருக்கு பின்னால் அவர்தான் சக்கராயுதம், சுதர்சன சக்கரம் அவர் கையிலேயே இப்போ இருக்கக்கூடியது. இவர் வரும் பொழுது அப்ப பார்த்தாரா, என்ன இவ்வளவு வேகமா வராரே, பகவான் இவ்வளவு வேகமா ஓடுவார்னு நினைக்கலையே அப்படின்னு வரும் பொழுது பின்னால அந்த இங்கிருந்து ஒரு தாமரையை கஜேந்திரன் வீச அவர் சந்தோஷப்பட்டு அந்த சக்கராயத்தை அதை எடுத்துன்னு அந்த முதலையே கற்பழித்தார். அதுக்கப்புறம் அவர் ஒரு தர்மனாயிட்டார், சோதனமனா, அப்புறம் இருக்கட்டார். ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படிப்பட்டதான வேற யாரும் இல்லை, நீங்கத்தான் காப்பாற்றணுங்கிற ஒரு நிலைக்கு வந்த சமயத்துல பகவான் சரணாகதி அடைந்ததான கஜேந்திரனையும் காப்பாற்றினார். மனிதரை தான் காப்பாற்றுவார்னு இல்லை அவருக்கு. எந்த இனத்துக்கு சேர்ந்தவாளையும் ஒரு விலங்கா இருந்தா அதையும் காப்பாற்றுறார். ஆனா அதனுடைய மனசுல இருக்கக்கூடியதான எண்ணம் முக்கியம். அதனால அவருக்கு சரணம். மூணாவது இந்த சரணம்ங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் சாஸ்திரங்களை சொல்றது திரௌபதி. நெருப்புல பிறந்தா, பிறக்கிறதே பரம பாவனம். யார கல்யாணம் பண்ணிட்டு இருக்க? அர்ஜுனனை கல்யாணம் பண்ணி. அங்க இருக்கக்கூடியதான வம்சம் மகா உயர்ந்ததான ஒரு வம்சம். அவ்வளவு வம்சத்துல பிறந்து கடைசியில என்ன ஆச்சு? ஏதோ சில பேருடைய துஷ்டத்தனத்தினால, மனசுல இருக்கக்கூடியதான கெட்ட எண்ணங்கள்னால அந்த அம்மாவை விவஸ்திரமாக்கணும்னு ஆரம்பிச்சுட்டான். துஷாசனும் துரியோதனும் தர சபையில 10 பேர் எதிர்க்க ஒரு பெண்ணை இப்படி பண்ணலாமோ? அங்க இருக்கக்கூடியதான பீஷ்மர், துரோணர் எல்லாரும் வாய மூடிட்டு இருக்காங்க. பீஷ்மாச்சாரியரை கேட்கிறா திரௌபதி, நீங்க வயசானவரா இருக்கல, எல்லோருக்கும் தாத்தாவா இருக்கல, இப்படிப்பட்டதான கெடுதல் நடக்கும் பொழுது காப்பாற்ற வேண்டாமான்னு பீஷ்மாச்சாரியர் தலை குடிஞ்சு விட்டார். ஏன்னர், தர்ம சூஷ்மம் எனக்கு தெரியாதம்மா, தானே தோத்து போன பிறகு உன்னை வச்சு ஆடி இருக்க, இது ரைட்டா தப்பான்னு தெரியல. தர்மத்தை சொல்லக்கூடியவர் அவர் யாரு? தர்மபுத்திரர். அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அவரோ வாயமொண்டு இருக்காரு, என்ன சொல்ற, எது தர்மம் எது அதர்மம்னு தெரியல. ஆனா ஒண்ணு, இப்படி பண்றது தப்புங்கிறது மட்டும் தெரிகிறது. அவர் துரியோதனுக்கு சொல்லிவிட்டேன். ஆனா விவகாரம் என்னன்னு, இப்ப இது மேல காப்பாற்றக்கூடியதான நிலையில நான் இல்லைன்ட்டேன். மற்ற எல்லோரும் கைவிட்ட பிறகு மானம் போறக்கூடியதான சந்தர்ப்பம், அதுக்கப்புறம் பிராணம் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப வேற வழி இல்லாமல் அந்த திரௌபதி மாதா பகவானுக்கு, ஹே கிருஷ்ண துவாரகாவாசின் கிருஷ்ணஞ்ச ஜிஷ்ணுஞ்ச ஹரிநரஞ்ச பிராணாய விக்ரோஷதி யக்ஞசேதி. கிருஷ்ணஞ்ச ஜிஷ்ணுஞ்ச, கிருஷ்ணனாகவும் ஜெயிக்கிறவராகவும், இது போல இல்ல 100 துரியோதனாலோ எத்தனை பேர் வந்தாலும் ஜெயிப்பார் அவர். அவருக்கு ஜிஷ்ணுன்னு. கிருஷ்ணஞ்ச ஜிஷ்ணுஞ்ச ஹரிம் நரஞ்ச, அவர் மனுஷனாகவும் பிறந்திருக்கார். ஆகையால் மனுஷாளுக்கு ஏற்படக்கூடியதான இக்கட்டு அவருக்கு தெரியும். அதே ஒரு கந்தர்வ ஸ்திரியாவோ வேற இருந்தாலும் போனா போட்டுன்னு போயிடலாம். அப்படி இல்ல, ஒரு மனுஷனா இருக்கிறவன் பிறந்தவனுக்கு மானம் போயிடுச்சுன்னா ஒரு பெண்ணுக்கு அவ வாழ்வாளா? அதையெல்லாம் தெரிந்தவர் அவர். ஹரிம் நரஞ்ச பிராணாய விக்ரோஷதி யக்ஞசேதி. யார் யஜ்ஞம் பண்ணும் பொழுது பக்கத்துல உட்கார்ந்தவர், ராஜசூய யாகம் பண்ணும் பொழுது இருந்தவள். அப்படிப்பட்ட வாளுக்கு சாட்சாத் சக்கரவர்த்தி சுரூபமா இருக்கக்கூடியதான வாளுக்கு, அவளுக்கு இப்படி அவமானம் வரலாமா? ஏ கிருஷ்ணா, நீ அங்கிருந்து பிளேன் டிக்கெட் வாங்கி இன்னைக்கு வரதுக்குள்ள எல்லாம் ஆயிடும். அதனால்தான் துவாரகாவாசின்னா, துவாரகையிலே இருந்து என்னை காப்பாற்றணும்னு வியாசாச்சாரியர் எழுதுறாரு. நமக்கு அவருக்கு தெரியாது. ஏ துவாரகாவாசின், நீங்க அங்கிருந்து என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னார். பகவான் என்ன பண்ணினார்? நீ உலகத்துல வேற யாராவது பண்ணினா பரவாயில்ல, என்ன நினைச்சோ இல்லையோ, இனிமேல கவலை கிடையாதுன்னு. இழுக்க இழுக்க வஸ்திரம் வந்தது, அவனால இழுக்க முடியலேன்றார். இப்படி விசேஷமாக அந்தந்த சந்தர்ப்பத்துல அவளை காப்பாத்தினார். ஒரு கேள்வி சாதாரணமா கேட்கறது உண்டு,
இவ்வளவு தூரம் மனுஷியாளுக்கு இக்கட்ட வரவழைச்சு கஷ்டத்தை கொடுத்து அதுக்காக அவ நினைக்கிறாளா அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் காப்பாத்துறது அது என்னையா கருணை? அது முதலே காப்பாத்திருக்கப்படாதோ? நியாயம். கேள்வி நன்னாத்தான் இருக்கு. ஆனா சொல்லணும், இது போல சந்தர்ப்பங்கள் வரவழைத்து கொண்டது அவ. யார கட்டத்தை அனுபவிக்கிறாளோ அவளுக்கு ஜன்மாந்தரத்துல பண்ணினதான கர்மாக்கள்னால இவைகள் வந்து அந்த கர்மாக்கள் வரும் பொழுது அவ எப்பொழுது தன்னை நாடுகிறாளோ அப்பொழுது காப்பாத்தினார். இதுவரைக்கும் இத்தனை வருஷம் தபசு பண்ணினதான அந்த சண்டை போட்டு இருக்கக்கூடியதான கஜேந்திரன் முதல்ல கூப்பிட்டாரோ? கூப்பிடலையே. இது வரைக்கும் 1 மணி நேரம் பீஷ்மாச்சாரியும் துரோணாச்சாரியும் மற்றவர்களையும் வெச்சுதான திரௌபதி கூப்பிட்டாளோ? கூப்பிடலையே. எப்பொழுது இனிமேல அடுத்த கடை என் மானம் போயிடும், வேற யாராலையும் முடியாதுங்கிற சந்தர்ப்பத்துல தானே பகவான் கூப்பிட்டுருக்கேன். அந்த சந்தர்ப்பத்துல தான் டோட்டல் சரண்டர். அந்த டோட்டல் சரண்டர்னு எப்ப வந்ததோ அடுத்த கணம் பகவான் காப்பாத்து. அது நம்ம பண்ணல, அதனால காப்பாத்து. அதனால துன்பத்தை அவர் கொடுக்கல, துன்பமானது அவரவர்கள் பண்ணினதான கர்மாவனால் வந்தது, கர்ம பலமாக கர்ம வினையாக வந்தது. ஆனா எப்பொழுது நீங்க பகவான அண்டினீடோ அடுத்த கணம் காப்பாத்தினார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? சரணம். அதனால சுரேஷ சரணம் சர்மா சர்மா பரமானந்த ரூபத்வாத் சர்மா. இந்த சர்மான்னு இருக்க பத்தில, இந்த சர்மாங்கிற பதத்துக்கு சர்ம சாத சுகானிச்சா, சர்ம சாதம் சுகம் இவைகள்லாம் ஒரே அர்த்தம். அதனால்தான் சாதாரணமாக நம்ம சர்மான்னு பேர் இருக்கு. யாரு சொன்னாலும் உபநயன சந்தர்ப்பத்துல அவளுக்கு சர்மான்னு ஒரு பேர் வைக்கிறாளோ இல்லையோ, அந்த சர்மாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? பிராமணாளா இருந்தா எல்லோரும் சர்மான்னு வச்சுக்கணும். அதே போலயே சத்திரியாளா இருக்கிறவா வர்மான்னு வச்சுக்கணும். வைசியாளா இருக்கிறவா அவளுக்கு குப்தான்னு வச்சுக்கணும். மற்றவர்கள் தாசான்னு. இத பிரபரம் சொல்லும் பொழுது, நமஸ்காரம் பண்ணும் பொழுது ஒருவருக்கு தன்னுடைய பெயரும் கோத்திரமும் சொல்லி நமஸ்காரம் பண்றாளோ இல்லையோ? நீங்களும் சந்தியாவந்தன சமயத்தில் நமஸ்காரம் பண்றாளோ இல்லையோ? இது எதுக்கு சார்? சந்தியாவந்தனத்தில் டெய்லி இதை சொல்லணுமா? சொன்னா தானே ஞாபகம் இருக்கும். இன்னொருத்தருக்கு நமஸ்காரம் பண்ணும் பொழுது உங்க கோத்திரம் என்ன, உங்க சூத்திரம் என்ன எப்ப ஞாபகம் இருக்கும்? டைரியில எழுதி வச்சா டைரி மறந்து போயிடும். கம்ப்யூட்டர்ல வச்சிருந்தா கம்ப்யூட்டர் ஃபெயில் ஆயிடும். சரியா? செல்போன்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா பேட்டரி ஆயிடும். கிருஷ்ணார் பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது. அரண்யத்துல இருக்கா போலதான் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் போயிடுது. இப்படி மனுஷன் பராதீனமா இருக்கக்கூடாது. அவன் எப்பொழுதும் சுவாதீனமா இருக்கணுங்கிறது தான் தினந்தோறும் சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது நம்ம கோத்திரம் என்ன, சூத்திரம் என்ன, வேதம் என்ன சொல்றது. இந்த பிராமணால சர்மான்னு பேர் வச்சுக்கிறாள, ராஜேஸ்வர சர்மா, கோபால சர்மா, கோவிந்த சர்மா அப்படின்னு இந்த சர்மான்னு பேர் வச்சுக்கிறாள. இது எதுக்கு அப்படின்னா, அவ பரமானந்தமான ஸ்வரூபத்தை அடைய தகுந்தவர்கள், அடைய முயற்சி பண்றவர்கள். ஆனாதான் அவளுக்கு சர்மா. இப்ப பிராமணால் எல்லோரும் காயத்ரி மந்திரத்தை அதுதான் தியானம் பண்ணிக்கொண்டு, அதனால உயர்ந்ததான அந்த ஆத்ம சுகம் இருக்க, அந்த ஆத்ம சுகத்தை இப்பிறவிலேயே அடைய தகுந்தவர்கள், அடைய தகுதியான மானிட பிறவியை அடைந்தவர்கள். மற்றவர்கள் அடையலாம், ஆனா இவ கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னால் இருக்கு, அவ்வளவுதான். அதனாலதான் இவளுக்கு சர்மா. இது எதுக்கு? ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. உனக்கு இல்ல ஸ்டேஜஸ் இருக்கு, மறந்து போயிடாத, வேற ஏதோ பொழுத போக்காத, ஒவ்வொரு கடவும் இந்த நல்ல காரியத்துக்காகவே உன்னுடைய பொழுதுபோக்கடும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் சர்மான்னு தெரியும். அதே போல வர்மான்னு இருக்காளே, எதுக்கு? வர்மான கவச்சம்னு. இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக எப்பொழுதும் கவச்சத்தை அணிந்துள்ளவர்கள். சர்வதா சர்வகாலமும் நாட்டை காப்பாற்றுறதுக்காக பலத்தோட தர்மத்தை காப்பாற்றணும். இந்த பிராமணனா இருக்கவன் கூட ஒருவேளை தர்மத்திலிருந்து நழுவி வேற எங்கேயாவது போனாலும் அவனை சரியான வழியில திருத்தி வைக்கணும். ராஜா அவனுடைய டியூட்டி. ஒரு கத்திரியனுடைய டியூட்டி என்ன? தர்மத்தை காப்பாற்றுவதா அவனுடைய டியூட்டி. அதனாலதான் அவனுக்கு ராஜான்னு வச்சிருந்தான். ராஜசூய யாகம் பண்ணி ஆசந்தியில அப்படின்னு உயர்ந்ததான ஒரு ஆசனத்துல ராஜசூய யாகம் பண்ணின அரசன் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பிராமணன் எதிர்க்க வந்து நீங்க தான் பிராமணன் அப்படின்னு சொல்லணுமா? என்னடா அவ்வளவு உயர்ந்ததான ஒரு நிலையில இருக்க. அதோட மட்டுமல்ல, இந்த கணத்துல இருந்து ஊர்ல இருக்கக்கூடியதான என்ன தர்மங்களையும் காப்பாற்றணும் நீங்க அப்படின்னு.
அப்படின்னு இந்த வர்மான தர்மத்தை காப்பாற்றுவதற்காக அவரை வர்மான்னு சொல்லும். குப்தா காப்பாற்றுறது இல்லை. லோகத்தில் இருக்கக்கூடியதான மனுஷியால் எல்லோருக்கும் பணத்தை ஒழுங்கா பண்ணி வைக்கணும். இந்த பணமானது காப்பாற்றுவதில் இருக்கு. கோபனம்னா ரட்சிக்கிறதுன்னு அர்த்தம். பணம் கைக்கு வந்ததுமே செலவு பண்ணிட்டேன்னா போயிடும். அதுக்காக செலவு பண்ணாம இருந்தாலும் அது அழியது. அது என்ன பண்ணணும், எதுக்கு வேணுமோ அதுக்கு செலவு பண்ணணும், எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும். நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் கை நிறைய இருக்குன்னு அள்ளி விட்டுறக்கூடாது. அதே சமயத்துல எதுல வேணுமோ அந்த சமயத்துல அதை விடக்கூடாது. இதை அறிந்து கொண்டு எப்பொழுதும் உலகத்துல பணத்தை சம்பாதித்து கொண்டு இருப்பதற்காகவே செலவு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு குப்தான்னு. அதே போலயே எல்லோருக்கும் சகாயம் பண்ணி கொண்டிருக்கணும், நல்ல கர்மாக்களை பண்ணி கொண்டே இருக்கணும்ன்றதுக்காக தான் தாத்தான்னு இப்படி விசாகம் பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த சர்மா அப்படின்னு சொன்னா பரமானந்த ரூபத்வாத், பரமானந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனால இவருக்கு சர்மா அப்படின்னு ஒரு நாமதேயம். விஸ்வரேதா பிரஜாபவஹா, விஸ்வரேதா, விஸ்வம்னா உலகம், உலகம்ங்கிறதுக்கு சர்வம்னு பேர். இந்த எல்லாம்ங்கிற அர்த்தம். இந்த எல்லாம்ங்கிற அர்த்தம் பாணினி அவர் சில பதங்களுக்கெல்லாம் சர்வநாமான்னு பேர் வச்சிருக்கார், ப்ரோனவுன்னு பேர். இந்த சர்வநாமான்னு சொன்னேன் இல்லையா, ப்ரோனவுன்னு அது எதையாவது சொல்லு. இப்ப தாங்கள் தாங்கள்னு சொன்னா என்ன அர்த்தம், எதிர்க்க யாரையாவது குறிக்கலாம். தாங்கள் தாங்கள் வரல வச்சுக்காது, எல்லாரையும் நீன்னு சொல்லலாம். இந்த யூ ஐனா என்ன ஒருத்தன் தான் நான் சொல்லிக்க முடியும், நீங்க உங்களை நான் சொல்லிக்கலாம். ஆனா நீங்கிறது சொல்றதோ நீங்கள்னு சொல்லும் பொழுது யாரை சொல்லலாம், யார் யார் வராளோ அவளை சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படி உலகத்துல இந்த ப்ரோனவுனுங்கிறது எல்லா நவுனையும் சொல்லலாங்கிறதுனால தான் அதுக்கு ப்ரோனவுன்னு வச்சுட்டு இருப்பாங்க. அதே விதமாக அவர் சர்வநாம சப்தங்கள் சொல்லும் பொழுது சில பதார்த்தங்களுக்கு விஸ்வா, டதரா, டதரா, டதமா இப்படி வரிசையா சிலது வச்சுட்டு இருக்காரு. ஆனா இந்த விஸ்வாங்கிற சப்தத்துக்கு என்ன, இந்த விஸ்வாங்கிற பேர்ல எல்லோரையும் குறிக்கலாம், எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியதால இது என்ன, எல்லாவற்றுக்கும் பிரசவ காரணமாக உற்பத்தி காரணமாக இருக்கிறார். எல்லோரும் எங்கிருந்து வருகிறார்களோ அவர் விஸ்வரேதா, விஸ்வம் விஸ்வசிய காரணத்வாது, உலகத்தில் இருக்கிற சகல காரியங்களுக்கும் சராச்சரங்களுக்கும் அசையும் பொருள்களுக்கோ அசையாத பொருள்களுக்கோ காரணம் அவர். மரங்கொடிகளுக்கும் காரணம் அவர்தான். புரியல சார்? ஏன்னா அவளுக்கு அவ தம்பதிகள் அம்மா அப்பா தானே காரணமா இருக்க. பகவான் எங்கிருந்து வந்தார் இங்க? இந்த டேபிள் பண்ணணும்னா மரம் தானே காரணம், மரத்தை வச்சுன்னா டேபிள் பண்ணினேன். பகவான் எங்கிருந்து வந்தார்? மண்ணு இருந்தா மண்ணுல இருந்து குடம் பண்ணினேன். ஒரு நாத்திகனா இருக்கிறவனும் குடத்தை பண்ணுகிறார். அப்ப பகவான் வந்து குடத்தை வர விடாம தருகிறாரா? இல்லையே. அவனுக்கும் குடம் பண்ணினா குடம் வருதோ இல்லையா? பகவான் எங்கிருந்து காரணமா வந்தார்? கேட்டுடலாம் கேள்வி, பதில் சொல். பதில் சாஸ்திரம் பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய, பதில் அங்க இருக்கு பகவத்கீதையில. உலகத்தில் இருக்கக்கூடியதான சராசரமான சகல பிராணிகளுக்கும் அவர் அப்பாவா இருக்கார். எப்படி சார் அப்பா இருக்க முடியும்? அதுவா, எந்த அப்பா இருக்காரோ அந்த அப்பானுடைய சரீரத்துல ஆத்மாவா அவர் தான் இருக்கார். தத்ரேவானுப்ராவிஷது, யார் இதை உண்டு பண்றாரோ எதுக்கு காரணமா இருக்கிறாரோ அவருடைய சரீரத்துக்குள்ள அந்த பரமாத்மா தான் இருக்கார். அந்த பேர்ல இருக்க அக்கௌண்ட் ஒண்ணுதான் சார். பேங்க்ல காசு இருக்கு, எந்த ஏடிஎம்ல போட்டாலும் வருமா வராத? நல்லா அந்த பேங்க் ஏடிஎம் தான். இப்ப எந்த பேங்க் அவன் காசு எவ்வளவு எடுத்துக்கிறான்னு என்ன கேட்காது. நீங்க 500 ரூபாய் விட்டீங்கன்னா 600 ரூபாய் டெபிட் பண்ணிப்பான். என்னடா நமக்கு இந்த வசதி கொடுத்தேனேன்னா, நம்ம வசதியில கொடுத்து ஏமாத்து எல்லாம் போயிட்டு இருக்கு, அது வேற. ஆனா விவகாரம் வாங்கிக்கலாமா இல்லையா? ஆகையால் எங்கிருந்தாலும் பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை அடையலாம். அந்தந்த பொருளுக்குள்ள தான் இருக்கிறார். தத்ரத்வா ததேவானுப்ராவிஷது, அதையும் படைத்து அதற்குள் தான் இருக்கிறார். ஆகையால் அப்பா சரீரத்துக்குள்ள இருக்கிறவர் யாரு? இவர் தான். வர்ச்சுவலா அந்த குழந்தைக்கு தகப்பன் யாரு? அவர் தான். அந்த குடத்தை உண்டு பண்ணினாரே கொயவன், அவன் நாஸ்திகனா இருந்தாலும் அவருடைய சரீரத்துல இருக்கார். ஆஸ்திகன் நாஸ்திகன்றது உங்க மனசுலதான் இருக்கு. மனசுக்கு முன்னால் இருக்கிற பரமாத்மாவில் இல்லை, அவர் எப்பொழுதும் இருக்கார். அஸ்தி தேவோபலப்தவ்ய, அஸ்தி தேவோபலப்தஸ்ய தத்வபாவ பிரசீததி. ஆஸ்திகன் நாஸ்திகன் அந்தந்த மனிதனுடைய மனசை பொறுத்து இருக்க. அவன் வேதத்தினுடைய பிராமணியத்தை நம்பவில்லையே என்றால் அவனை நாம நாஸ்திகன்கிறோம். வேதம் பிரமாணம்னு முத்துண்டா அவன் ஆஸ்திகன்கிறோம். மீமாம்சகர் வேதத்தை ரொம்ப வசதின்னு எடுத்துட்டா.
ஆனா பரமேஸ்வரன் ஒத்துக்கல அவர். ஈஸ்வரன் வேண்டாண்டார், கர்மா பண்ணினா பலம் வருதுன்னு. அவளையும் ஆஸ்திகால சேர்த்திருப்பான். சாங்கியாள் இருக்கா, அவ ஈஸ்வரன் ஒத்துக்கல. பரவாயில்ல, வேதத்தை ஒத்துண்டு இருக்கா இல்லையோ, ஆஸ்திகம் தான். அப்படி வேத பிராமணியத்தை ஒத்துண்டு இருக்கக்கூடியதான சகல பிராணிகளும் அவ வேத பிராமணியத்தை ஒத்துக்கல, ஈஸ்வரனை ஒத்துக்கலைன்னாலும் ஈஸ்வரன் அவ ஹதயத்தில் இருந்துட்டு இருக்கார். ஏன்னா அவர் இல்லாத இடமில்லை, பரமாத்மா இல்லாதான இடமில்லை. ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மா அவருக்கு விஸ்வரேதாஹா. அதோட மட்டுமல்ல, பிரஜாபவா, அடுத்ததாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் பிரஜாபவா. இதே நாம தான் இன்னொரு அர்த்தம், உலகத்தை உண்டு பண்ணினவர் அப்படின்னு சொல்லு. அப்ப காரணத்திலிருந்து காரியத்தை சொல்லு. காணக்கூடியதான சகல காரியங்களும் எங்கிருந்து உண்டாச்சோ அவர். குடத்தை வச்சு இந்த குடத்துக்கு காரணம் மண்ணு அப்படின்னு சொன்னேன். இப்ப என்ன பண்றேன், பரமாத்மாவினிடம் தான் உலகங்கள்லாம் உண்டாச்சு. காரணத்திலிருந்து காரியங்கள். பிரஜா பவஹா, உலகங்கள் எல்லாம், உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அல்லது எல்லா பிராணிகளும். நம்ம மனுஷன் மட்டும் நினைக்க முடியாது, மனுஷங்கிறது இன்ஃபினிட்டிமல் மைனாரிட்டி. சார் 100 கோடி மக்களேன்னா 1000 கோடி ஆட்டுமே. எத்தனை எறும்பு இருக்கு உலகத்துல நீங்க எண்ணி இருக்கீங்களோ? உங்க ஆத்துல ஒரு சின்ன ஒரு கல்கண்டு கீழே விழுந்ததுன்னா அது ஊர்ல இருக்கிற எல்லா எறும்பும் அழிச்சுன்னு வருது. அது 5 நிமிஷத்துல வந்துடுது எறும்பு, ஒரு 1000 எறும்பு லைன் லைன்லாம் வருது. எங்க இருந்து சத்தம் போட்டது, என்னமா இன்ஃபர்மேஷன் கொடுத்தது, எந்த செல்போன்ல மெசேஜ் கொடுத்தது, எல்லா எறும்பும் வந்ததா இல்லையா? எத்தனை எறும்பு இருக்கு உலகத்துல நீங்களால நினைக்க முடியுமா? எத்தனை பாம்புகள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இத்தனை பிராணிகள் உலகத்துல இருக்க, அத்தனை பிராணிகளும் அவரிடத்துலதான் உண்டான ஞாபகம். ஏதோ ஒருத்தரை உண்டு பண்ணினார், ஒருத்தர் இல்ல. நல்லது கெட்டது சர்வம் அவர் தான். உங்களுக்கு தான் நல்லது கெட்டது, அவருக்கு எல்லாம் ஒண்ணுதான். யார் யார் என்னென்ன கர்மா பண்ணினாலும் அந்த கர்மாவுக்கு தகுந்ததாக ஒரு சரீரம் கிடைச்சிருது. இந்த மனுஷனே அடுத்த ஜென்மாவானது விலங்கா பிறக்கலாம், ஒரு விலங்கானது அடுத்த ஜென்மாவில தேவனாக பிறக்கலாம். அவளுடைய கர்மாவனுடைய பேலன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தக்கவார். ஆகையால் எல்லா பிரஜைகளும் யாரிடத்துல இருந்து உண்டானதோ, பிரஜா பவா, பிரஜானாம் பவஹா யஸ்மாத், எல்லோருடைய பிறவியும் எவரிடத்திலிருந்து வந்ததோ அவர் பிரஜாபவர். அவரிடத்திலிருந்து வந்ததுன்னு முன்னால சொன்ன காரியங்கள். இப்ப என்ன சொல்றான், அவரிடத்திலிருந்து சகலமும் வந்தது. இதே வேற விதமாக இது அவரிடத்திலிருந்து வந்தது என்கிறதுனால என்ன விசேஷம் பார்க்கணும். நாம் வந்த இடம் நல்லது, ஆனா நம்ம வாழக்கூடியதான நிலை நன்னா இருக்கான்னு நீங்களே யோஜனை. நம்மளுடைய ஆரிஜன் நல்ல ஆரிஜன். ஊர்துவமூலமதம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் சந்தாம் சியஸ்ய வருணானி யத்தம் வேத வேதவிது. ஊர்துவமூலம், ஒவ்வொருவரும் பிறந்ததான இடம் உயர்ந்ததான இடம். அந்த பரதத்துவத்திலிருந்து தான் நம்ம பிறந்திருக்கோம். பரதத்துவத்திலிருந்து பிறந்த நாம் எப்படி அதுவாகத்தான். நல்ல நூல்ல இருந்து வேஷ்டி வந்தா வேஷ்டி நன்னா இருக்குமா இருக்காதா? நல்ல தங்கத்துல இருந்து வளை பண்ணினா தங்க வளை நன்னா இருக்குமா இருக்காதா? அதே போல மிக உயர்ந்ததான ஒரு தத்துவம் அந்த தத்துவத்துல இருந்து பிறந்த. ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு தீர்த்தம் இருக்கே, ரொம்ப உயர்ந்ததான ஒரு. அதனால அவருக்கு பிரஜாபவான்னு, பிரஜாபதினு சொன்னா பிரம்மதேவர்னு. இங்க பிரஜாபவர்லாம் எல்லா பிராணிகளையும் உண்டாக்கிறவர். யாரிடத்திலிருந்து உண்டாச்சோ அந்த பரமாத்மா தத்துவம். இதனால என்ன தெரிகிறது, நான் உயர்ந்ததான ஒரு குலத்துல பிறந்திருக்கோம், உயர்ந்ததான ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்திருக்கோம். வால்மீகி கிரிசம்பூத ராமசாகர காமினி புனாதி புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி. ராமாயணம்ங்கிறது ஒரு மகாநதி. அது எங்க பிறந்ததுன்னா வால்மீகிங்கிற மலையில பிறந்துதான். வால்மீகி கிரிசம்பூதா, நதி எங்க பிறக்கும், மலையில பிறக்கும். எங்க சார் அழியும்னா சமுத்திரத்துல ஒண்ணா போயிடும், அவ்வளவுதான். நதியினுடைய பர்த் பிளேஸ் என்ன, ஒரு பெரிய மலை. எங்க போய் சேர்றதுன்னா சமுத்திரத்தில் சேரும். ஆனா இன்பிட்வீன் இட்ஸ் ரூட் இருக்க பத்தில, பிறந்ததுல இருந்து மரண பரியந்தம் ஒவ்வொரு கணமும் எல்லோருக்கும் சகாயம் பண்ணி கொண்டே இருக்கு. எத்தனை பேருக்கு தீர்த்தத்தை கொடுக்கறது, எத்தனை பேர் ஸ்நானம் பண்றாங்க, எத்தனை வயல்கள்ல அதெல்லாம் ஜலத்தை கொடுக்கறது, எத்தனை பேர் துணி வச்சுக்கிறாங்க, எத்தனை பேர் மற்ற காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க.
எத்தனை பேருக்கு சகாயம் பண்ணி கொண்டிருக்க ஒரு நதி வாழ்நாள் முழுக்க சகாயம் பண்ணி கொண்டிருக்கு. ஆனா ரெஸ்ட் எடுத்துக்கிறதா இல்ல, நமக்கு தான் ரெஸ்ட் வேணும். ஒரு அரை மணி நேரம் வேணும், அப்பாடா ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கிறேங்கிறான், இல்ல டிவி பாக்குறேங்கிறான். பார்த்தா அவ்வளவுதான் கிருஷ்ணார்பணம், திரும்பி வரதில்லை. அப்படின்னா மணிக்கணக்கா பொழுதுபோக்குறான். நதி எப்பொழுதாவது ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா? போயிட்டே இருக்கணும். அது நீங்க தடுத்து வச்சாலும், ஒரு டேம் கட்டி ஜலத்தை தடுத்தனாலும் அந்த நதி என்ன பண்றது, முயற்சி பண்ணிட்டே இருக்க டேமை உடைக்கணும்ட்டு, மோதிண்டே இருக்க. நான் மறுபடியும் அந்த சமுத்திரத்தோட சேரணும், நான் எந்த இடத்துல இருந்து பிறந்தேனோ அந்த இடத்துக்கு போகணும், அந்த ஒரு முடிவோட பண்ணிட்டேன். அதனால நதிக்கு விசேஷம். நதிக்கு தெய்வம்னு நம்ம சொல்றோமே நம்ம நாட்டுல, கங்கா யமுனா இப்படிப்பட்டதான நதிகள்லாம் ரொம்ப வசதின்னு சொல்றோமா, அதனுடைய மனப்பான்மை ஒரு கடமும் ரெஸ்ட் எடுத்துக்காது. நான் அடைய வேண்டியதான ஸ்திதியை அடையிற பரியந்தம். ஆகையால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்றதுக்கு உபநிடத்துகள் யதா நத்யந்தமான சமுத்திரே அஸ்தங்கச்சந்தி நாமரூபே விஹாய அப்படின்னு நதியைத்தான் திருஷ்டாந்தமா கொடுத்திருக்க. மனுஷனுடைய வாழ்க்கைக்கு உபநிடத்து சொல்ற திருஷ்டாந்தம் அது போல நீங்க இருக்கணும். பிறந்ததான இடம் மிக சிறந்ததான இடம். வால்மீகி சம்பூதா எங்க போய் சேர்றது, ராமன்கிற சமுத்திரத்துல போய் ஒன்னா போயிட்டுதான். ராமசாகர காமினி புனாதி புவனம் புண்ணியா, உலகம் முழுக்க காப்பாத்துறது சார். அதே மாதிரி தான் நீங்களும் உயர்ந்ததான இடத்துல பிறந்திருக்க. போய் சேரக்கூடியதான இடம் நாராயணன். நராணாம் அயனம், மனிதர்களுக்கு டெர்மினஸ். அது நதி கொஞ்ச நேரம் கிழக்கா ஓடும், கொஞ்ச நேரம் மேற்கா ஓடும், கொஞ்ச நேரம் இப்படி தட்டிடமா போகும், கொஞ்ச நேரம் வடவண்டா போகும். என்னடா அதனுடைய வழக்கம் அப்படி. எங்கெங்க வசதி இருக்கு அப்படி. சில சமயத்துல தன்னுடைய கோர்ஸே மாத்திட்டு வேற இடத்துல போகும், எப்படியாவது போகலாம். சில சமயத்துல பூமிக்கு மேல இல்லாம பூமி கீழே கீழையும் போகும். பாலாறுங்கிறாட பூமி கீழே போறதாம், யார் கண்டாங்கிறாட என்ன கேட்கக்கூடாது, போறதுன்னு சொல்றா. நீங்க பேப்பர்ல படிக்கிறீங்களா? சரஸ்வதி நதி அந்தர்வாகினி ஆயிடுதான் சொல்லிட்டு இருக்கா, நம்புறோம், யாரு இல்லையா. ஆனா என்னடா, அது மறுபடியும் போய் சமுத்திரத்துல சேர்ற வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை சார். ஆனா தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இன்னொருத்தருக்கு சகாயம் பண்ணி கொண்டே இருக்கு. அதே மாதிரி சார் இந்த ராமாயணம் இங்க பிறந்து ராமனோட சேர்ந்து கடைசியில என்னாச்சு, யார் யார் படிக்கிறாளோ அவளுக்கு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கிறது. அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். நம்மளுடைய பிறந்த இடம் உயர்ந்ததான, அது உயர்ந்தது என்று காண்பிக்கிறதுக்காக பிரஜா பவஹா அப்படி. இதை நாம் உயர்ந்ததான இடத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்வதனாலேயே, இதை அறிஞ்சுவதனாலேயே மனிதனுடைய மனசுல ஓஹோ நம்ம வசதி அப்படின்னு வரும். இந்த மனுஷனுக்கு முக்கியமாக அவனோட பிறந்ததான ஒரு குணம் என்னது, டிப்ரெஷன். அது மனுஷனுக்கு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நல்ல சௌக்கியமா இருக்கிறப்போ டிப்ரெஷன் வரும். சில சமயத்துல இப்படி என்ன வாழ்க்கை போங்க அப்படிங்கிறான். ஏன்னா உங்களுக்கு என்ன குறைச்ச, பகவான் கண்ணை கொடுக்கலையா, காதை கொடுக்கலையா, சாப்பிட்டா ஜீரணமாக இல்லையா, வேற யாரோ உங்களை ரெகக்னைஸ் பண்ணலன்னு இவன் கவலைப்படுறான் பாருங்க. பகவான் உங்களை ரெகக்னைஸ் பண்ணாரோ இல்லையா, எனக்கு அது இல்லை இது இல்லை. எல்லோருக்கும் எல்லாம் இருக்குமா, யோஜனை பண்ணி பாருங்க. எனக்கு காசு இல்லைங்கிறான், எனக்கு அறிவு வரலேங்கிறான். நீங்களா நினைக்கிறது, நீங்க அதுக்கு தகுந்ததான சந்தர்ப்பம் பண்ணல, ஜென்மாந்திரத்தை பண்ணியிருந்தாலும் கிடைச்சிருக்கோம். இப்ப அதுக்காக கவலைப்பட்ட என்ன பிரயோஜனம்? யாரும் எதுக்கும் கவலையே விடப்படாது. என்ன காப்பாத்துறது ஒரு பகவான் இருக்கார் அப்படின்னு நினைச்சோம். இது வேணும் அது வேணும்னு சொல்லல, அது இருந்தா தான் வாழ்க்கையில வசதின்னு நினைக்கப்படாது. எது இருந்தாலும் பகவானுடைய சரணாகதி நாம இருந்தா போறோம் அப்படின்னு ஒரு தைரியத்தோட இருந்தா டிப்ரெஷன் எங்க இருந்து வருது? ரொம்ப பேரும் எல்லா வசதியா இருந்தாலும் இப்படித்தானே அப்படின்பா. மாமியார் இப்படி இருக்காளே ஒரு டிப்ரெஷன், மாட்டு பொண்ணு சொன்ன பேச்சு கேட்கலையே மாமியாருக்கு டிப்ரெஷன், பையன் சொன்ன பேச்சு கேட்கலையேன்னு ஒரு டிப்ரெஷன். என்ன பண்றது? ஆனா விவகாரம் என்னன்னா, இதுக்கு மேல ஒரு தத்துவம் இருக்கு. வெறுமன மனசுல போய் கவலைப்பட்ட பிரயோஜனம் இல்லை. எப்படிப்பட்டதான சூழ்நிலை வந்தாலும் அதை விட்டு நமக்கு வழியில வரத்துக்காக பகவான் நமக்கு வழி சொல்லியிருக்கார். அதுதான் மனசை மாத்திக்க வேண்டியதே தவிர வேற ஒன்றும் உங்களால பண்ண முடியாது. மனுஷனா இருக்கிறவனால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம் நீங்க? நமக்கு மேல ஒரு தத்துவம் இருக்குன்னு அதை சரணாக. இப்பொழுது வரக்கூடியதான கட்டங்கள்லாம் தெரியாம இருக்கும். ஞாபகம் கட்டம் தெரியாது. தலைவலி இருக்கு, டாக்டர்கிட்ட போனேன், ஒரு மாத்திரை கொடுத்தார், தூங்கி போயிட்டேன். தலைவலி போயிட்டுதா, காலம்பரம் எழுதுமே வந்தது சார்னா. அப்ப நடுவுலையும் தலைவலி இருக்கு, உங்களுக்கு மறந்து போயிடுது. அதே மாதிரி தான் பகவான் நாமஸ்மரணம்
நாமஸ்மரணாதன்யோ வாயம் நஹி பஸ்யாமோ பவதரடே ராம ஹரே கிருஷ்ண ஹரே தவ நாம வதாமி சதாந்து ஹரே அப்படின்னு பகவான் நாமஸ்மரணம். அந்த நாமஸ்மரணத்தோட அதனுடைய அர்த்தமும் அறிந்து கொள்ளும். இதுதான் உயர்ந்ததான ஒரு தீர்த்தம். நம்ம படிக்கக்கூடியதான இந்த சஹஸ்ரநாமம் இருக்க பார்த்தால இதுதான் நிஜமான தீர்த்தம். இது இல்லாம காசிக்கு போறேன், ராமேஸ்வரம் போயிட்டு வந்தோம், கையில காசு இருக்கு, போகணும்னு நினைக்கிறேன், போயிட்டு வந்தோம், வேற ஒண்ணும் சொல்லல. நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? பிரஜா பவஹா, சகல பிரஜைகளையும் உண்டு பண்ணினதான பரம்பொருளை மனதால் நினைக்கிறதற்கே அதுதான் மிக சிறந்ததான ஒரு தீர்த்தம். அந்த ஒரு தீர்த்தத்துல யார் முழுகிறானோ அவனுக்கு வேற கவலையே கிடையாது. உள்ளத்தின் உள்ளே உள்ள பல தீர்த்தங்கள், உள்ளத்தின் உள்ளே இதயத்துக்குள்ளேயே இருக்க பல தீர்த்தங்கள். அதுல மெல்லை குழைந்து நின்றாடார் இணைக்கிறார். நிதானமா அதுல ஸ்நானம் பண்ணுவது. ஏன்னா அவசரம்னு சில பேர் ஒரு கடத்துல போய் ஒரு ஜலத்தை கொட்டின்னு வந்துருவாங்க. அப்படி வேண்டாம், நிதானமா ஸ்நானம் பண்ணுங்க. இந்த பகவான் விஷ்ணுதாஸ்நாமம் சொல்லும் பொழுது நிதானமே சொல்லுங்களே, எவ்வளவு அவசரம் வேண்டாம். பள்ளமும் மேடும் பறந்து திரிவானே, இது பள்ளம், இது மேடு, இங்க போறது அங்கே போறது, இந்த சீ லெவலோட 14,000 feet ஹைல இருக்கு அப்படிங்கிறான். இப்ப போனாராம் திருவாரம். ஏன்னா போக வேண்டாம்னு சொல்ல, போலாமே. ஆனா அத்தான புண்ணியமும் இங்க நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இதயத்தை தியானம் பண்ணும் பொழுதே கிடைக்கும். ஆகையால் ஒரு சிரமமும் வேண்டாம். ஆகையால் இந்த பரமாத்மாவை நாம் எப்படி தியானம் பண்ணணும்? விஸ்வரேதா பிரஜா பவஹா. இதாச்சு. அடுத்ததாக பகல்னு பேர் அவருக்கு. ஆஹாஹா, பகல்னு பேரு, ராத்திரின்னு பேரு. என்ன சார் கவலைப்படாதீங்க. இந்த ஆஹாங்கிறதுல எல்லாமும் அர்த்தம். பிகினிங்ல இருக்கக்கூடியதான லெட்டர் என்ன சார்? அ ஆ. கடைசியில இருக்கிறது என்ன? அ. இந்த கோடியிலிருந்து அந்த கோடியில் இருக்கிற உலகம் முழுக்க அவராக இருக்கார். தத்வாசனா தத்வமயி தத்வாதீதா தத்வமயி தத்வமர்த்தஸ்வரூபிணி. 36 தத்துவங்களாகவும் நான் தானே இருக்கேன். தத்துவங்களுக்கு மேலேயும் தான் தான் இருக்கேன். போத் இம்மனன்ட் அண்ட் டிரான்சென்டென்டல். இவ்வுலகத்துக்குள்ள ஒவ்வொரு பொருளையும் இருக்கு, அதை தாண்டியும் இருக்கு, அதுக்கு சம்பந்தம் இல்லாமலையும் இருக்கு, அதற்குள்ளையும் ஊடுருவி நிற்கிறது. அப்படி அந்த பரமாத்மா ஆஹா ஆவல இருந்து ஆ வரைக்கும் இல்ல, ஆல இருந்து ஆ வரைக்கும். ஏன்னா ஆக்கு மேல ஆதானே இருக்கு. இந்த பக்கமும் அகாரம், அந்த பக்கமும் அகாரம், நடுவுல அகாரம். இந்த ஆ என்கிறது பிரகாசஸ்வரூபம், ஆங்கிறது விமர்சஸ்வரூபம். ரெண்டு பக்கத்திலையும் பிரகாசம் சேர்ந்த உலகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கு. முன்னும் பின்னும் பகவான் தான் இருக்கார். மகன்யாசம் பண்ணும் பொழுது பகவான் என்ன முன்னால இருந்து காப்பாற்றணும், பின்னால் நின்று காப்பாற்றணும், இந்த பக்கத்துல காப்பாற்றணும், அந்த பக்கத்துல காப்பாற்றணும் சொல்றோம். எல்லா பக்கத்துலயும் அவர் இருக்கார் சார், உள்ளேயும் அவர் தான் இருக்கார் சார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? ஆஹாஹா, பகலாக இருக்கிறார். பகலாக இருந்தால் உங்களுக்கு என்ன வருது? வெளிச்சம். கரண்ட் கட்டானாலும் பரவாயில்ல, ராத்திரி கட்டாதான் ஒண்ணும் பண்ண முடியும். பகல்ல இருந்தா புத்தகத்தை படிக்கலாம், வேற ஏதாவது காரியம் பண்ணலாம். அதுபோல உங்களுக்கு எல்லா விதமான சக்தியும் கொடுக்கக்கூடியவர் பகவான். ஆஹா அப்படின்னு மட்டும் இல்லாமல் அவரை காலரூபியாக சொல்லணும். இதுவரைக்கும் நான் பொருளாக சொன்னேன், பிறகு அவரை காலமாக சொன்னேன். இந்த கான்செப்ட் ஆஃப் டைம் என்ன, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த டயத்தை பத்தி காலரூபமாகவும் அவர் தான் பகவான் இருக்கார். காலனாகவும் காலனாகவும் காலோத்பாதகனாகவும் காலத்தை அழிக்கிறவனாகவும் அவர் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அகசம்பத்தரோ வியாலஹ பிரத்யய சர்வ தர்சனா அப்படிங்கிற செட்டப் நாம இதை